Dear students, in this video, learn how to delete file and folder, what is the use of recycle bin, how to create shortcut for particular application on the desktop, how to shut down the computer, how to lock up the computer, how to restart the computer. Now, see how to delete file and folder. First of all, we want to select, if you want to move the file, if you want to copy the file, if you want to delete the file, first of all you have to select the file. So select the file. After that, right click on the file or folder, select from this pop-up menu. When you press the right click, you show the pop-up menu. From this pop-up menu, select delete option or go to file menu, then select delete option, or otherwise you press delete key from the keyboard. So this is to delete your file or folder. So the file will be deleted and moved to the recycle bin. So if you press the delete key or if you select the delete option from the pop-up menu, the file that will be moved to the recycle bin. If you don't want to move the file to the recycle bin, you select the file, press shift key and also press delete key. The file cannot be moved to the recycle bin. So recycle bin போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதை ப்ரெஸ் பண்ணால் ஷிஃப்ட் கீ அண்ட் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின் போகாது. இல்லை எனக்கு ரீசைக்கிள் பின் போயிட்டு மறுபடியும் நான் அந்த ஃபைலை வந்து மறுபடியும் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் டெலிட் கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஸோ ரீசைக்கிள் பின் போயிடுச்சு. அந்த ரீசைக்கிள் பின் போன ஃபைலை மறுபடியும் என்ன எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் யூ மீன் பை ரீசைக்கிள் பின்? ஸோ ரீசைக்கிள் பின் இஸ் எ ஸ்பெஷல் ஃபோல்டர் டு கீப் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஆர் டெலீட்டட் பை த யூசர். ஸோ இப்போ டெலீட்டட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னா டெலிட் பண்ண யூசரோட ஃபோல்டர் எங்கே இருக்குன்னா ரீசைக்கிள் பின் இருக்கும். விச் மீன்ஸ் யூ ஹவ் ஸ்டில் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெக்கவர் த டெம். ஸோ அந்த ஃபைலு ஃபோல்டர் முன்னே அறியாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தெரியாமல் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபைல் நம்ம என்ன ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ரெக்கவர் பண்ணோம்னா அந்த ஃபைல் எங்கே போயிருக்குன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடும். த யூசர் கேனாட் ஆக்சஸ் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் அவைலபிள் இன் த ரீசைக்கிள் பின் வித்தவுட் ரீஸ்டோரிங் இட். ஸோ இப்போ என்ன பண்ணால் ரீஸ்டோர் பண்ணினா தான் மறுபடியும் அந்த எந்த பிளேஸில் நீங்கள் டெலீட் பண்ணீங்களோ அதே பிளேஸில் மறுபடியும் என்ன ஆகும், நமக்கு ரீஸ்டோர் ஆகும். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ த ஃபைல் டு அவைலபிள் ஆன் த deleted area? So first of all you open the recycle bin. First step, right click on the file. So deleted file or folder வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரீசைக்கிள் பின் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபைல் or folder என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் யூ செலக்ட் ஃப்ரம் திஸ் பாப்பப் மெனு எதை செலக்ட் பண்ணணும், ரீஸ்டோர். அப்போ என்ன பண்ணணும், எந்த ஏரியாவில் நீங்கள் டெலீட் பண்ணீங்களோ அந்த ஏரியாவில் அந்த ஃபைலோ ஃபோல்டர் நமக்கு அங்கே அப்பியர் ஆகும். டு ரீஸ்டோர் மல்டிபிள் ஃபைல்ஸ் செலக்ட் த ரீஸ்டோர் ஆல் ஐட்டம். ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் ஒரு ஒன்லி ஒன் ஐட்டமாக இருந்தால் ரீஸ்டோர்னு கொடுத்தா போதும். ஸோ மோர் தென் ஐட்டம் வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணாச்சு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், நம்ம மல்டிபிள் ஃபைல் ரீஸ்டோர் ஆல் ஐட்டம் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். ஸோ டு டெலீட் ஆல் த ஃபைல்ஸ் இந்த ரீசைக்கிள் பின் செலக்ட் எம்டி ரீசைக்கிள் பின். ஸோ அங்கேயும் வேண்டாம் உனக்கு அப்படின்னா என்ன நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணி என்ன கொடுக்கணும், ஃப்ரம் த ஸ்வாப் பின்னு எம்டி ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறது கொடுக்கணும். சரிங்களா? ஸோ டெலீட் அண்ட் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் எங்கே போகும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்னு போகும். ரீசைக்கிள் பின்னிலிருந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரீஸ்டோர் கொடுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்டி ரீசைக்கிள் பின்னுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு கிரியேட் ஷார்ட்கட் ஆன் த டெஸ்க்டாப். ஸோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்கட்டாக இருக்குது. ஷார்ட்கட் அப்படிங்கிறது அந்த ஃபைலை நம்ம ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு எம்எஸ் ஆஃபீஸில் போய்ட்டு பவர் பாயிண்ட்டை போய் நான் கிளிக் பண்ணி எடுத்து வர்றதுக்கு நமக்கு டைம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் பட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பவர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை வச்சு என்ன பண்ணணும், ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்பில் அப்பியர் ஆகும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தேவைப்படாது. ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து பவர் பாயிண்ட் சூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ டைம் ஆகும். அதை நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணோம். அந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணால் அந்த ஷார்ட்கட் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் அப்பியர் ஆகும். ஸோ அதான் ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட்ஸ் do your most often used folder files may be created and placed on the desktop. Select the file or folder. ஸோ எந்த ஃபைலை நீங்கள்
ஒரு ஃபோல்டரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் திஸ் பாப்அப்னு எதை செலக்ட் பண்ணுறீங்க, சென்ட் டு அப்படிங்கிற ரைட்னா செலக்ட் பண்ணுறீங்க. அதில் போய் என்ன செலக்ட் பண்ணுறீங்க, டெக்ஸ்டாப். சென்ட் டுங்கிற பாப்அப் மெனுவில் போய் மறுபடியும் சப் மெனு வரும். அந்த சப் மெனு எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்டாப் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ நவ் த ஷார்ட்கட் ஃபைல் ஆர் ஃபோல்டர் அப்பியர் ஆன் த டெக்ஸ்டாப். on the desktop. So எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் த ஃபைல் ஆர் ஃபோல்டர், த ஃபைல் வில் பி ஓப்பன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஃப்ரம் திஸ் ஷோ த பாப்அப் மெனு, ஃப்ரம் த பாப்அப் மெனு என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னா சென்ட் டு ஆப்ஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறீங்க. சென்ட் டுலேருந்து மறுபடியும் என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்டாப் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ நவ் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் அப்பியர் ஆன் த டெக்ஸ்டாப். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நமக்கு ஓப்பன் ஆகும். அடிக்கடி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோ அல்லது ஃபோல்டரோ இல்லை ஃபைலோ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். சரி, அதோட இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூசிக் அப்படிங்கிற அந்த ஃபைலுக்கு நானும் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணோம். அதில் வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணி என்ன கொடுக்குறான்னு சென்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். சென்ட்லேருந்து என்ன கொடுக்குறான்னு டெக்ஸ்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துட்டா அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், ஸ்க்ரீனில் வந்து நமக்கு இந்த மியூசிக் அப்படிங்கிறது நமக்கு ஷார்ட்கட் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் how to shut down the computer. So if you want to shut down the computer, directly press the shut down button. So from this option you can see the rectangle arrow. So when you press the rectangle, show the some other option: switch user, log off, log, restart, sleep and hibernate. So shut down the computer. When you shut down the computer, some of the files will be open. You do அந்த ஃபைலை என்ன பண்ண அப்படிங்களா க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டீங்க, if you close the before closing the application you shut down the computer, it shows force shutdown. So if you click the force shutdown option, the file content will be lost. Right, next these are the options: switch user, log off, log, restart, sleep, hibernate. Switch user means so Windows operating multi-user operating system. So if you want to move the one user to another user, they press the switch user options. When you move the switch user option, the content file will be lost. Some of the content file will be lost. So log off. So log off is the proper way to switch the user. So log off using all the application will be closed. The data cannot be lost. Log off. The next log. If you want to now you leave from that computer, so you lock the computer. Then restart button. So some of the application are installed in your computer. So after that reboot the computer by the help of restart. Then sleep. ஸோ லாங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடில் போட்டோம் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு பவர் சேவ் ஆகும். ஸோ ரன்னிங் ப்ராசஸ் மற்ற ப்ராசஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம பவர் சேவுக்காக என்ன கொடுக்கலாம், ஸ்லீப்புங்கிற யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹைபர்னேட். ஸோ ஹைபர்னேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்லி அவைலபிள் அந்த லேப்டாப். ஸோ ஹைபர்னேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லோ பவர் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா லோ பவரில் இருக்குது அப்படின்னா ஹைபர்னேட் கொடுக்கலாம். அப்படி ஹைபர்னேட் கொடுக்கும்போது அப்படின்னா பேட்ரி லோவாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஹைபர்னேட் கொடுக்கலாம். அப்படி ஹைபர்னேட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சேவ் ஆகிட்டு தான் என்ன ஆகும், நமக்கு ஷட் டவுன் ஆகும். அதனால் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஹைபர்னேட் ஆப்ஷன் ஒன்லி ஆன் த லேப்டாப். ஸோ திஸ் ஆர் ஆப்ஷன் அவைலபிள் in the when you press the shutdown option. So switch user, log off, log, restart, sleep and hibernate. Thank you.